நீங்கள் ஒரு மாதுளை பழத்தை சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற இரும்பு சத்தை விட 300 மடங்கு அதிகமாக உங்களுக்கு இரும்பு சத்து வேணுமா? உங்கள் உடம்புல ரத்தத்தோட அளவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தினமுமே மாதுளை பழமோ ஜூஸோ சாப்பிட்டுட்டே வரீங்களா? ஆனால் நான் சொல்ல போகிற விதைகளை ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டாவே போதுங்க. இந்த மாதுளை பழத்திலிருந்து உங்களுக்கு எவ்வளவு இரும்பு சத்து கிடைக்குமோ அதை விட 300 மடங்கு இந்த ஒரு ஸ்பூன் விதைகளில் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதோட விலையும் ரொம்ப ரொம்ப மலிவானது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த விதைகள் வேற எதுவும் இல்லைங்க, ஹலீம் சீட்ஸ். இதை கார்டன் கிரஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதைகள் உங்களுடைய உடம்புல ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாதுளை பழங்களில் இருக்கிற இரும்பு சத்தோட அளவையும் இந்த விதைகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹலீம் சீட்ஸை எப்படி சாப்பிட்டா அது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுவையான இயற்கையான ஒரு அயன் டானிக்கை எப்படி வீட்டிலையே தயாரிக்கலாம், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அயன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹலீம் விதைகளை முன்காலத்தில் பெண்களுக்கு முதல் முறையாக பீரியட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறப்பிற்கு பின்பும் ஸ்ட்ரென்த்துக்காக பெண்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஹலீம் விதைகளை சாப்பிட்டதுனால அவங்களுடைய ரத்தம் அதிகரிச்சிருக்கு. இந்த விதைகள் அதிக சக்தியையும் கொடுத்துருக்கு. ஆனால் வருடங்கள் போக போக இந்த சக்தி வாய்ந்த ஹலீம் விதைகளை நம்ம மறந்தே போயிட்டோம். இதனால் இரும்பு சத்துக்காக நம்ம மாத்திரைகளையும் சிறப்புகளையும் மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்முடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு உடம்புல இரும்பு சத்து குறைவாகும் போது அவங்க எப்போதுமே டயர்டாக தான் இருப்பாங்க. எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்தாலுமே கூட அவங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும். படுத்து இருக்காங்கன்னா எந்திரிக்கும் போது தலை சுற்றல் பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படுது. முகம் ரொம்ப வெளிரி போயிருக்கும். அடிக்கடி தலைவலி ஏற்படும். முடி கொட்டுறதை பற்றி கேட்கவே வேண்டாங்க, அது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இதனால் நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளையுமே உங்கள் உடம்பு சிக்னல்ஸாக உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ மாதுளை பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு குறையும் போது மாதுளை பழங்களை சாப்பிட்டா நிறைய ரத்தம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். மாதுளை பழங்களில் நிறைய நன்மைகள் இருக்குது. கூடவே வைட்டமின் சியும் அதில் இருக்குங்க. இந்த வைட்டமின் சி இந்த மாதுளை பழங்களில் இருக்கிற இரும்பு சத்தை உங்கள் உடம்பு பூரணமாக எடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் மாதுளை பழங்கள்லேருந்து நமக்கு எவ்வளவு இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது மிகவும் குறைவாதாங்க இருக்குது. நீங்கள் ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கிராம் மாதுளை பழங்கள்லேருந்து 0.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் இரும்பு சத்து கிடைக்குது. இந்த அளவு அரை மில்லிகிராம் அளவை விட குறைவானது. ஆனால் நமக்கு தினசரி 10 to 18 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து தேவைப்படுது. இந்த அளவு இரும்பு சத்து உங்களுக்கு மாதுளை பழத்துலேருந்து கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மாதுளை பழம் வரைக்கும் சாப்பிட வேண்டியது இருக்கும். இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? சரிங்க, இப்போ ஹலீம் சீட்ஸில் எவ்வளவு இரும்பு சத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் ஹலீம் விதைகளில் 100 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து இருக்குது. இந்த அளவு நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாதுளை பழத்துலேருந்து கிடைக்கிற இரும்பு சத்தை விட 300 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த ஹலீம் விதைகளில் இரும்பு சத்து மட்டும்தான் இருக்கா? அப்படி இல்லைங்க. இந்த ஹலீம் விதைகளில் வேறு பல ஊட்டச்சத்துகளும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் உங்களுடைய தசைகளை ரிப்பேர் செய்து உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் பெண்களுக்கு பிரசவ நேரத்துலையும் மாதவிடாய் நேரத்துலையும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அதுலேருந்து தேறி வருவதற்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த ஹலீம் விதைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, சி, இ உங்களுடைய ஸ்கின்னை பளபளப்பாக்குது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்களை ரிப்பேர் செய்யுது. இதில் ஃபைபரும் இருக்கிறதுனால ஜீரண சக்தியை அதிகரிக்குது, மலச்சிக்கலையும் குறைக்குது. இந்த ஹலீம் விதைகளில் கால்சியம், மெக்னீஷியம் இது ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளை உறுதியாக்கி நரம்புகளையும் பாதுகாக்குது.
உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த ஹலீம் விதைகளை சாப்பிடலாம். இந்த விதைகளில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ட பிறகு வயிறு நல்லா நிறைஞ்சு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கிறதுனால அதிக நேரம் உங்களுக்கு பசி இல்லாமையே இருக்கும். இந்த ஹலீம் விதைகள் உங்களுடைய கிரேவிங்ஸை குறைக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டீங்க. இப்படி இயற்கையான முறையிலேயே உங்களுடைய வெயிட்டை இது குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ஹலீம் விதைகளை சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குதுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவையும் இது குறைக்குது. நீங்கள் விலை அதிகம் கொடுத்து சப்ளிமெண்ட்டுகளை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஹலீம் விதைகள் 1 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும். இதுவே ஒரு இயற்கையான மல்டி விட்டமினை போல உங்களுக்கு உதவுது. இந்த ஹலீம் விதைகளை யாரெல்லாம் சாப்பிடலாம்? அனிமியா இருக்கிறவங்க சாப்பிடலாம். சில பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் பிளட்டோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும், உடம்பு ரொம்பவே டயர்டாகவும் வீக்காகவும் தோன்ற ஆட்களும், மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க, இப்படி யாருக்கெல்லாம் உடம்புக்கு ஒரு சக்தி தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். இப்போ இந்த ஹலீம் விதைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவு ஹலீம் விதைகளை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாங்க. அப்படி இல்லைன்னா இரவு முழுவதுமே ஊற வைங்க. இது நல்லா ஊறின பின்னாடி சாஃப்டாக ஜெல்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இதில் சில துளிகள் மட்டும் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. இதனால இந்த ஹலீம் விதைகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உங்களுடைய உடல் அதிக அளவில் எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் கூட நீங்கள் குடிச்சிட்டு படுக்கலாம். சரிங்க, அடுத்ததாக ஒரு அயன் டானிக் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஹலீம் விதைகளை ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கற்கண்டோட தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வால்நட்ஸ், பாதாம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சிறு சிறு துண்டுகளாக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூளும் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் இந்த ஊற வச்ச ஹலீம் விதைகளை சேர்த்துடுங்க. அதன் பிறகு வெட்டி வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுடுங்க. அதன் பிறகு இந்த கற்கண்டோட பொடி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஆறின பின்னாடியும் கூட குடிக்கலாங்க. எப்படி குடித்தாலுமே இது நல்லா சுவையாகவும் இருக்கும். நம்ம வழக்கமாக இந்த இரும்பு சத்துக்காக டானிக்ஸ் எல்லாம் குடிக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, ஆனால் இந்த ட்ரிங்க் ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை எதுவும் சேர்க்காம குடிங்க. கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் சாப்பிடலாம். எப்போதுமே ஹலீம் விதைகளை ட்ரையாக அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க, ஊற வச்சு மட்டும்தான் இதை சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் மட்டும்தாங்க சாப்பிடணும், அதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவைப்படும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.